அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி குறித்து தேமுதிக தலைமை அறிவிக்கும் அறிவிப்பே இறுதியானது என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, தற்போது தேமுதிக தரப்பில் யூகங்களை நம்ப வேண்டாம் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக மற்றும் தேமுதிக இருவருக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தையானது இழுபறியிலே இருக்கிறது. அதாவது தொகுதி பங்கீடு குறித்த அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் தேமுதிகவினுடைய சார்பாக இத்தனை தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தொகுதிகளை அவர்கள் விருப்பமாக கேட்கிறார்கள் மற்றும் மாநிலங்களவை கேட்கிறார்கள் என்று பல்வேறு வதந்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. மேலும் 2 கூட்டணிகளும் உடைபட வாய்ப்பு இருக்கிறது. தேமுதிகவிற்கு நேரம் ஒதுக்க எடப்பாடி மறுத்துவிட்டார் போன்ற பல்வேறு வதந்திகள் வெளிவந்த காரணமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அதிகாரப்பூர்வ ஒரு அறிக்கையானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், நாடாளுமன்ற தேர்தல் குறித்து எந்த விதமான வதந்திகளையும் யாரும் நம்ப வேண்டாம், பரப்ப வேண்டாம் எனவும் அங்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு விஷயத்தில் குறிப்பாக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மட்டுமே மக்கள் நம்ப வேண்டும் என்றும் தேவையற்ற வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கட்சியினுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் அடுத்தடுத்து அவர்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதனை பற்றிய விஷயங்களும் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக மட்டுமே வெளிவரும், அதுவே உண்மையானது எனவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் அண்மையில் தெரிவித்திருந்தார். அதன்படியே இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் தேமுதிகவும் அதிமுகவும் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்த இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று மாலை ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருப்பதை எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.